தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. தினமும் ஒரு வேத வசனம். நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமற் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் கிருபை பொருந்தினதாயும் உப்பால் சாரமேறினதாயும் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் ஆண்டவருக்கு பிரியமில்லாதவைகள், அவைகள் நமக்கு தகாது. அதோடு கூட பேசாதிருந்தால் மூடனும் ஞானவான் என்று எண்ணப்படுவான், தன் உதடுகளை மூடுகிறவன் புத்திமான் என்று எண்ணப்படுவான். விசேஷமாக என் சகோதரிகளே, நாவானது எவ்வளவு பயங்கரமானது பாருங்கள். நம் நாவினால் ஆண்டவரை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், அதே நாவினால் வீணான வார்த்தைகளை பேசுவதற்கும் இடம் கொடுக்கிறோம். அப்படி இல்லாதபடி ஒவ்வொரு வார்த்தையை பேசும் பொழுதும் தேவ பலன் பெற்றவர்களாக நாவை அடக்குகிற தெய்வீக குணத்தை ஆண்டவர் தரும்படி தினமும் அவரிடம் நாம் மன்றாடுவது மிகவும் நல்லது. ஒரு குடும்ப தலைவி வேலைகளையெல்லாம் மிகவும் துரிதமாக முடித்துவிட்டு அக்கம் பக்கத்தில் சென்று வீணான கதைகளை பேசி ஒவ்வொருவரை பற்றியும் தெரிந்ததையும் தெரியாததையும் உளறிவிட்டு வருவாள். ஆரம்பத்தில் எல்லோரும் அதை விரும்பி கேட்க ஆரம்பித்தார்கள். ஆனால் அதன் பிறகு குழப்பங்களும் சண்டைகளும் வரவே பெண்கள் அவளை கண்டாலே கதவை பூட்டிக் கொள்வார்கள். இது அவளுக்கு அதிர்ச்சியாயிருந்தது. அப்பொழுதுதான் தன்னுடைய செய்கை ஒருவருக்கும் பிடிக்கவில்லை என்பதை அறிந்து கொண்டாள். தன் வீட்டின் உள் அறை கதவை பூட்டிக் கொண்டு ஆண்டவரை நோக்கி பேச ஆரம்பித்தாள். ஆண்டவரே, இத்தனை நாட்கள் என் மனம் போல திரிந்தேன். ஆனால் இன்று நீர் என்னை உம் விருப்பப்படி சரியான வழியில் வழிநடத்தும் என்று ஜெபித்தாள். என்ன ஆச்சரியம்! கர்த்தர் இரக்கமும் கிருபையும் உள்ளவர். அவளை தொட்டு ரட்சித்து புது இருதயம் தந்து பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பினார். அதன் பின்பு அநேகர் அந்த பெண்ணை தேடி வரவும் அவள் மூலம் தேவனுடைய காரியங்களை பற்றி அறிந்து கொள்ளவும் ஆறுதல் பெறவும் ஆசீர்வாதம் பெறவும் ஆண்டவர் அருள் செய்தார். அன்பானவர்களே, இதுதான் மெய்யான கிறிஸ்தவ வாழ்க்கை. இதை வாசிக்கிற நீங்கள் உங்கள் வாழ்வை அப்படியே ஆண்டவரிடம் அர்ப்பணியுங்கள். வீணான வார்த்தைகள் வேண்டாம். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகள் மட்டும் உங்கள் வாயிலிருந்து பிறக்கும்படி ஆண்டவர் அருள் புரிவார். உங்களை புத்திமான்களாக்கி ஆசீர்வதிப்பார். இன்றைய நாளுக்கான ஜெபம். அன்பு தெய்வமே, எத்தனை மேலான நீதியுள்ள வாழ்வை குறித்து நான் அறிந்து கொண்டேன். இன்று முதல் அந்த பெண்ணின் வாழ்வில் மறுமலர்ச்சியை பெற்றது போல் என் வாழ்வும் மறுமலர்ச்சி அடைய உமக்கு பிரியமான வார்த்தைகளை மட்டுமே என் உதடுகள் பிறப்பிக்க எனக்கும் அருள் தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.